வாங்க பார்க்கலாம் எறா ஃப்ரை கிரேவி எப்படி செய்வதென்று. வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு போடணும், பெருஞ்சீரகம் போடணும். பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு கருவேப்பிலை நசுக்கி வச்சதை போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் வதங்கின உடனே திரும்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா பார்த்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதை வெயிட் பண்ணிவிட்டு எறாவை எடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லைட்டாக அதில் உப்பு போட்டு ஒரு ஃப்ரை ஃபேன் வச்சு அதை தனியாக வறுக்கணும். வறுத்து வச்சுட்டு இது நல்லா கொதித்து வந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த எறாவை பொரிச்சு வச்சதை எடுத்து போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு எறா எல்லாம் நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மல்லி இலையை போட்டு அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டாம். சிம்பிள் டிஷ். காலேஜ் பிள்ளைங்க திடீர்னு ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஓகே.